Good evening, students. So, நம்ம லாஸ்டா HCF LCMல 19th சம் வரைக்கும் பார்த்தோமா? ஸோ இப்போ 20th சம் பார்க்கலாம். ஸோ 20th பாருங்க. ஸோ ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னாலே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? HCF, கரெக்டா? So greatest number which on dividing 152, 277 and 427 leaves equal remainder. அதாவது ரிமைண்டர் என்னன்னே கொடுக்காம ஸோ அவங்களே என்னன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் ரிமைண்டரை கொடுக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 152, 277, 427. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல லார்ஜர் நம்பர் என்னது? 427. கரெக்டா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 427ல இருந்து 277ஐயும் அதே 427ல இருந்து 152ஐயும் மைனஸ் பண்ணோம். அதாவது லார்ஜர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர், அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து இந்த ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 427ல இருந்து 152 மைனஸ் பண்ணா 275 கிடைக்குமா? அதே மாதிரி இதுல இருந்து 277 மைனஸ் பண்ணும்போது 150 கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அடுத்த லார்ஜர், இப்போ இதுல இருந்து இந்த ரெண்டு மைனஸ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இப்போ அடுத்தது என்ன இருக்கு? இதுதான் பெரிய நம்பர். ஸோ இதுல இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணும். ஸோ 277ல இருந்து 152 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 125. ஓகேவா? இப்போ இந்த சப்ராக்ட் பண்ண நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன எடுக்கணும்? HCF. ஸோ HCFனாலே என்னது? சப்ராக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பருக்கு தான் நம்ம என்ன எடுக்கணும்? HCF. கரெக்டா? ஸோ சேம் கான்செப்ட் தான். பட் இங்கே ஈக்குவல் ரிமைண்டர் அவனே கொடுத்துருந்தானா நம்ம ரிமைண்டர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரிமைண்டர் கொடுக்கல, அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே லார்ஜர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் மைனஸ் பண்ணிட்டு வர நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிங்க. இது ஈஸி தான், ஃபேக்டரைசேஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா லாஸ்ட்ல 5 0 தான் முடியுது. ஸோ எல்லாமே எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? 5 டேபிளில் கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் செப்பரேட்டாக சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு HCF என்ன வருதுன்னு சொல்லுங்க. டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்கும் வந்துச்சா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 21. Find the greatest number of 4 digits. ஸோ இது நெக்ஸ்ட் மாடல். ஓகேவா, இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க கரெக்டா. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits. ஸோ நம்ம தான் அந்த நம்பரே என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, பட் ஆனா டிவிசர் என்னன்றதை அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ when divided by 12, 18, 21 and 28 leaves the tree as a reminder in each case அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிக்கோங்க. ஓகேவா, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட். ஸோ நான் நார்மலாகவே கிரேட்டஸ்ட் அப்படின்னு வரும்போது ஸோ ஒரு சிங்கிள் டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதில் கிரேட்டஸ்ட்ன்றது என்னது, சிங்கிள் கிரேட்டஸ்ட்னா 9. அதுவே 2 டிஜிட்ஸ்லன்னு சொன்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம் 99. ஏன்னா 100ன்னு சொன்னால் 3 டிஜிட் ஆயிரும் கரெக்டா. ஸோ அதனால 2 டிஜிட் அப்படின்றது என்னது 99. அதே மாதிரி 3 டிஜிட்னா 999. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அவங்க எத்தனை டிஜிட் சொல்றாங்களோ அதை நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே எத்தனை டிஜிட் சொல்லியிருக்காங்க 4 டிஜிட்ஸ் அப்படின்னா 4 டைம்ஸ் 9 போடணும். 9999. ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ இதை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க which when divided by. ஸோ ஒரு நம்பர்ஸ் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 2. ஸோ எல்சிஎம். ஓகேவா, ஸோ எல்சிஎம் ஆஃப் என்னென்ன டிவிசர்லாம் சொல்லியிருக்காங்களோ அது 12, 18, 21, 28. ஓகேவா, ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு இந்த ரிமைண்டரை விட்டுருங்க, இது லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேட்கறது ரேர் கொஸ்டின் தான். ஸோ இது வரைக்குமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த 3 ஆட் பண்றது இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் கொடுக்கறத நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற அந்த டிவிசர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம். ஓகேவா, ஸோ இப்போ 12, 18, 21, 28 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது 252. ஓகேவா, ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நம்பர் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைடட் பை எல்சிஎம். இதுல இருந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா குவாஷன்ட் வேணாம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ரிமைண்டர் மட்டும்தான் வேணும். புரிஞ்சுதா. ஸோ இந்த 9999ல 252 டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேவா, ஸோ அப்போ டிவைட் பண்ணலாமா. இங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒரே நிமிஷம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ 9999. ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 252. ஓகேவா, ஸோ இது 215ன்றப்போ 4 டைம்ஸ் வந்து 1000 வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால 3 டைம்ஸ் வரலாம். ஸோ 3 2s are 6, 5 3s are 15, பேலன்ஸ் 1, 2 3s are 6, 7. இப்போ ரிமைண்டர் இங்கே 9 அப்படியே போட்டுக்கோங்க. 9ல் 6 போச்சுன்னா 3, எகைன் 9ல் 5 போச்சுன்னா 4, 9ல் 7 போச்சுன்னா 2. ஸோ 2 4ன்றப்போ இங்கே 2 5 இருக்கு. அப்போனா எத்தனை டைம்ஸ் 9 டைம்ஸ் போகும். ஓகேவா, ஸோ 9 2s are 18, 1, then 9 5s are 45 plus 1 46, 4, then 9 2s are 18, 20, 22. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த குவாஷன் தேவையில்லை. ஓகேவா, ரிமைண்டர் தான் வேணும். ஸோ 9ல் 8 போச்சுன்னா 1, தென் 3ல் 6 போகாதா. ஸோ இங்கே 3, 13ல் 6 போச்சுன்னா 7, 3ல் 2 போச்சுன்னா 1. அவ்வளோதான். ஸோ அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 171. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் டிவைடட் மைனஸ் ரிமைண்டர்.
அவ்வளோதான். ஸோ இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 9999. அதுலேருந்து நீங்கள் ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர்ஸ் இது எல்லா நம்பர்ஸ்லையுமே என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஓகேவா, ரிமைண்டர் ஜீரோன்னு கிடைச்சிரும். ஓகேவா, பட் இதுதான் உங்களுக்கு ஜென்ரலான ஸ்டெப்ஸ், 4 ஸ்டெப்ஸ். ஓகேவா, பட் இங்கே எக்ஸ்ட்ரா கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தனியாக ஒரு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது ஃபைனலாக அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 9999 171 மைனஸ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அதை ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ பட் இது ரேரஸ்ட் கொஷின் தான், இது வரைக்குமே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சர் தான் உங்களுக்கு இந்த 12, 18, 21, 28 டிவைட் ஆகிற நம்பர். புரிஞ்சுதா, காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அந்த மாதிரி. ஏன்னா இதே மாதிரி அடுத்து எல்சிஎம்முக்கு வரும். ஓகேவா, அதில் ஃபைனல் ஸ்டெப்பு மட்டும்தான் மாறும், ரிமைனிங் எல்லாமே சேமாக தான் வரும். ஸோ 22 பாருங்க, 22 நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இதில் நோ ரிமைண்டர்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் என்னது, 9999. ஓகேவா, ஸ்டெப் 1 9999. கரெக்டா, அடுத்து ஸ்டெப் 2 என்னது, கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு தேர்டு ஸ்டெப் அந்த அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர்லேருந்து எதை டிவைட் பண்ணோம், எல்சிஎம்மை டிவைட் பண்ணி ரிமைண்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் ஃபைனல் ஸ்டெப் 4 என்னது, கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ் ரிமைண்டர். அவ்வளோதான். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வந்துச்சு சொல்லுங்க. இங்க கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் நீங்க சால்வ் ஒர்க் அவுட் பண்ணுங்க.
ஆன்சர் என்ன வந்துச்சு? ஓகே, இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ அதான் சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும். இதை நான் சால்வ் பண்ணுறேன். இது காப்பி பண்ணிட்டீங்களா? ஸோ எல்சிஎம் 420 வருதா? ஸோ 9999. ஸோ 420ன்றப்போ ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வருமா? 800. ஸோ 0 4 8 then 9 9. ஸோ 9ல் 4 போச்சுன்னா 5 1. ஓகேவா? ஸோ அப்போ 3 டைம்ஸ் வரும். ஏன்னா 4 டைம்ஸ்னா 16 வந்துடும். ஸோ 3 டைம்ஸ். ஸோ 0 2 3s are 6 4 3s are 12. கரெக்டா? ஸோ அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 9 6 3 339. கரெக்டா? அப்போ 9999ல் 339 மைனஸ் பண்ணால் 0 6 6 9. இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் மாற்றிக்கோங்க 0. ஸோ 9660 தான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா இங்கே நோ ரிமைண்டர்னு அவனே சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ அப்போ நோ ரிமைண்டர்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. இன்கேஸ் அவனே ஏதாச்சும் ரிமைண்டர்னு கொடுத்துருந்தாங்க மட்டும்னா தான் ஃபைனல் ஆன்சரோட நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 9660. ஒரே நிமிஷம். ஓ 171 வருதுல்ல? ஓகே ஓகே. ஸோ 8 2 8 9. ஸோ 3 ஆட் பண்ணும்போது 9 8. கரெக்ட். இங்கே மிஸ்டேக் இருக்கு. ஸோ இங்கேயும் 8 வரும். ஓகேவா? 9831 ஆன்சர் வரும். நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது எரேஸ் பண்ணிட்டு நயன் எயிட் த்ரீ ஒன். ஓகேவா? 100ல் மைனஸ் பண்ணும்போதே 9800 வந்துடும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 23rd. இப்போ இது வந்து நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர்ல பார்த்தோமா? அதுவே லீஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட்னு எடுக்கும்போது நம்ம எப்படி 9 எடுக்கிறோமோ அதே மாதிரி லீஸ்ட்னு வரும்போது ஜீரோஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 4 டிஜிட் அப்படின்றப்போ 1 போட்டுட்டு பேலன்ஸ் எத்தனை டிஜிட்டோ அதுக்கு 0 பண்ணும். ஸோ அப்போ 4 டிஜிட்ன்றப்போ 1 டிஜிட் போயிருமா? அப்போ ரிமைனிங் எத்தனை டிஜிட் 0 வரும்?
த்ரீ டிஜிட்ஸ். ஸோ டோட்டலாக 4 டிஜிட்ஸ் ஆயிடுச்சா, 1 2 3 4. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, லீஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ லீஸ்ட் நம்பர்னா ஜீரோஸ் ஆட் பண்ணும். இதுவே கிரேட்டஸ்ட் நம்பர்னா 9 ஆட் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 4 டிஜிட்ஸ் எழுதியாச்சா. ஸோ இது ஸ்டெப் 1. முதல்ல என்ன நம்பர் அப்படின்றத எழுதிக்கணும். அடுத்தது ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், எல்சிஎம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, விச் இஸ் டிவிசிபிள் பை 4 6 8 10ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 6 8 10. ஓகேவா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா. ஸோ எல்லாமே ஈவன்றனால 2 டேபிள்ஸில் போங்க. 2 3 4 5. எகெயின் 2 டேபிள், 1 3 2 5. அவ்வளோதான். ஸோ அப்போ 2 2s are 4, 4 3s are 12, 12 into 10 120. ஸோ அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 120. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பும் சேம் அதே தான். ஸோ இந்த லீஸ்ட் நம்பரோட எதை டிவைட் பண்ணும், எல்சிஎம்மை டிவைட் பண்ணும். த சேம் கான்செப்ட், நம்மளுக்கு குவாஷன் தேவையில்லை, நம்மளுக்கு என்ன கிடைச்சா போதும், ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இப்போ டிவைட் பண்ணலாமா. ஸோ 1000 டிவிஷன் 120. ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் வரும், 9 போட்டோன்னா 0, 9 2s are 18, 1000க்கு மேலே போயிடும். ஸோ அப்போனா 8 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 0, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 1 8s are 8, 960. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் பண்ணும்போது 0 4 எகெயின் 0, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கேன்சல், 9க்கு 9 கேன்சல், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 40. இப்போ பாருங்க, ஸ்டெப் 4 மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம கிரேட்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போட்டிருந்தோம், இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ் ரிமைண்டர் போட்டிருந்தோம். கரெக்டா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் தான், அப்பனா ஆட் பண்ணுவோம். கரெக்டா? இது கிரேட்டஸ்ட் நம்பர்னால ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர் இந்த நம்பர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிரும். பட் இது லீஸ்ட் நம்பர்ன்றப்போ அதை விட மேல இருக்கிற நம்பர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ அதனால இந்த ஃபைனல் ஸ்டெப் மட்டும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லீஸ்ட் நம்பர் பிளஸ் அந்த எல்சிஎம்ல இருந்து எதை மைனஸ் பண்ணிக்கணும், ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம்ல இருந்து ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டு வர நம்பரை எது கூட ஆட் பண்ணிக்கணும், லீஸ் நம்பர் கூட. ஸோ நம்மளுக்கு இங்க லீஸ் நம்பர் என்னது, 1000. தென் எல்சிஎம் 120, ரிமைண்டர் 40. ஸோ 120ல 40 பைசா என்னது, 80. ஸோ அந்த 80யை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 1080. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப்பு 4 வரைக்கும் அதே தான். இந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் மட்டும்தான் என்ன ஆகும், மாறும். காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 24 சேம் கான்செப்ட். ஸோ ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட்னா என்ன வரும்? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் அதே 1000 தான். கரெக்டா? ஸோ டிவைடட் பை, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். தென் இட் லீவ்ஸ் ரிமைண்டர் 3 இன் ஈச் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம எப்படி கிரேட்டஸ்ட் நம்பருக்கு ஃபைனலாக 3 ஆட் பண்ணமோ சேம் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு தென் லாஸ்ட்ல எதை ஆட் பண்ணும்? 3 ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் பாருங்க 25th. ஸோ இதுவும் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம். ஓகேவா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 bells begin to toll together and it interval of 36, 45, 72, 81 and 108 செகண்ட். ஸோ 5 பெல்லும் தனித்தனியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செகண்ட்ஸ் கேப்ல என்ன ஆகுது? பெல் வந்து ரிங் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் வாட் இன்டர்வல் ஆஃப் டைம் வில் தே கீப் ஆன் டோலிங் டுகெதர்? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் இருக்கும்போது எப்பாச்சும் ஒரு நேரத்துல அட் அ டைம்ல எல்லாமே சேமா ரிங் ஆகுமா? ஸோ அது வந்து எத்தனை செகண்ட்ஸ் கழிச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ஸ், அதாவது ஒரு தடவை நடந்துட்டு அது திரும்பவும் எப்போ நடக்கும், டோலிங் டுகெதர், ஸோ ஒன்னா எப்போ நடக்கும் அந்த மாதிரி கேட்டாங்கனாலே
நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எல்சிஎம். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இதில் பெல்ஸ் வரும், டிராஃபிக் சிக்னல்ஸ் வரும். ஓகேவா, மேஜராக இந்த ரெண்டு தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ ஒரு விஷயம் இவ்வளோ டிஃப்ரென்ஸில் நடந்துட்டுருக்கு, எகெயின் எப்பவும் எப்போ நடக்கும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னாலே நம்ம கீவேர்டு வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா, ஸோ இது என்னதுன்னா டைரெக்டாக எல்சிஎம். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 36, 45, 72, 81 அண்ட் 108. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, ஸோ இதில் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுங்க பாப்போம். சால்வ் பண்ணுங்க. 36, 45, 72, 81, 108. ஸோ எல்லாமே 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? ஸோ 1, 2, 1, 5, 2, 4, 2, 7, 3, 6. திரும்பவும் எல்லாமே 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 4, 5, 6, 9, 12. ஸோ எய்தர் இதில் 3லையும் கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா 2லையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, நான் எகைன் 3 போடுறேன். 4, 5, 2, 3, 4. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே 4 டேபிளில் வருமா? ஸோ 1, 5, சாரி இங்கே 2 இருக்கிறனால ஃபஸ்ட்டு 2 தான் போடணும். ஓகேவா, ஸோ 2, 5, 1, 3, 2. எகைன் 2 போட்டிங்கன்னா 1, 5, 3, 1. ஓகேவா, ஸோ இப்போ அதுதான் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 9, 3 கியூப் வந்து நம்மளுக்கு என்னது 27 into 2 2s are 4, 4 5s are 20, 20 into 3 60. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0, 42, 4 மாறி வரலாம். ஒரே நிமிஷம் செக் பண்ணுறேன். ஓகே 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 8, 8 3s are 24, சாரி. ஸோ 4, 8, 12 வருதா? ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போ என்ன வரும்? 1, 5, 2, 9, 3. ஸோ இப்போ இந்த ரெண்டும் 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 1, 5, 2, 3, 1. ஓகேவா, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா 3 3s are 9, 27 into 5 4s are 20 into 6. 540 into 6. 0, 24 to 30, 32. ஸோ 3240. ஆன்சர் கரெக்டாக வருதா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ இது சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நேற்று பார்த்தோம்ல, அதோட பேசிக் தான் உங்களுக்கு இங்கே ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? 4 digit நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஃபைண்ட் த HCF ஆஃப் 332 3724 அண்ட் 4508. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 digits வரும்போது டிவிஷன் மெத்தட் போடுறது தான் ஈஸி. சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் என்னது? 4508. ஸோ இது செகண்டு, இது தேர்டு. ஓகேவா? ஸோ 4508 and 3724. ஸோ 1 டைம் போகுமா? ஸோ பேலன்ஸ் 4 8 again 4 7 then 3724. ஸோ இது வந்து 8 இருக்கிறனால 4 டைம்ஸ் வரும். ஸோ 4 4s are 16 1 8 4s are 32 33 பேலன்ஸ் 3 7 4s are 28 28 plus 3 31. மைனஸ் பண்ணீங்கன்னா 8 again இங்க 1 ஆயிருமா? then again 8 6ல 1 போச்சுன்னா 5 784. ஸோ 1 டைம் வரும். 6 again இங்க 7 ஸோ 9 1 ஸோ 588. ஸோ இது 1ன்னா 3 டைம்ஸ் வருமா? ஸோ 4 டைம்ஸ் போட்டால் 200 மேலே போயிடும். ஸோ 3 டைம்ஸ் போட்டுறோம். 1 27 plus 1 28 பேலன்ஸ் 2 5. ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? 0. அப்போ இங்க இருக்கிற லாஸ்ட் டிவிசர் நம்மளுக்கு என்னது? 196. கரெக்டா? ஸோ இப்போ அந்த 196 வச்சு பேலன்ஸ் இருக்கிற நம்பரும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணும். ஸோ ரிமைண்டர் என்ன இருக்கு? 3332. ஓகேவா? ஸோ அப்போ 333ன்றப்போ ஃபர்ஸ்ட் 196 வந்து எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 2 டைம்ஸ் போகுதான்னு செக் பண்ணலாமா? 6 2s are 18, sorry 6 2s are 12 balance 1, 9 2s are 18 plus 1 9 balance 1, 1 2s are 1 3. ஸோ அதிகமாக இருக்கு. அப்போனா 1 டைம் தான் வரும். ஓகேவா? ஸோ 1 டைம் போடும்போது 196. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 2, இங்கே வந்து 7, எகெயின் இங்கே 2 வருமா? 3. கரெக்டா? தென் எகைன் இங்கே 2ல 1 போச்சுன்னா 1 1372. ஓகேவா? ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்க்கணும். 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் போகுமா? 7 டைம்ஸ் வரும். 4 9 7s are 63 plus 4 67 again 6 1 7s are 7 7 plus 6 வந்து 13. ஸோ ரிமைண்டர் 0. ஓகேவா? அப்போ இந்த 196 எதுலயும் கேன்சல் ஆகுது? 3332லையும் கேன்சல் ஆகுது. ஓகேவா? அப்போ லாஸ்ட் டிவிசர் என்னது? 196. ஆப்ஷன் 2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு செகண்ட் சம் சால்வ் பண்ணுங்க.
செகண்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் தான் இதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்ட். கரெக்டா? ஒன் டைம் 6,
ஸோ இந்த ஸ்டெப் வந்து போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க இடம் இல்லை. அப்படியே போடாதவங்க அப்படியே காப்பி பண்ணிட்டே வாங்க. அப்பதான் எரேஸ் பண்ணிட்டு தான் போட முடியும். ஓகேவா? ஸோ 253 டூ டைம்ஸ் போட்டா 300 வந்துடும். ஸோ ஒன் டைம் தான் 161. செகண்ட் 3ல 1 போச்சுன்னா 2, தென் 5 வருதா 9, 92. திரும்பவும் 92, 161. எகைன் ஒன் டைம் தான் போகும். ஸோ மைனஸ் பண்ணா 9, 5, 6. தென் எகைன் 92 ஒன் டைம் தான் போகிறோம். 69, 3, 2. தென் 23, 69 த்ரீ டைம்ஸ் வரும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு வருது. ஃபைனலாக 69 கிட்ட வரும்போது தான் நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 0. ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனல் டிவிசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23. இப்போ அந்த 23 2553ஆல கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் அதை சால்வ் பண்ணேன். இந்த இடத்துல சால்வ் பண்றேன். ஸோ 2553. ஸோ 23 போடும்போது ஃபர்ஸ்ட் ஒன் டைம், எகெயின் பேலன்ஸ் என்ன கிடைக்குது? 25. எகெயின் ஒன் டைம் 23, பேலன்ஸ் 2, எகெயின் 3. ஸோ எகெயின் ஒன் டைம் 0. ஓகேவா? அப்போ தேர்ட் நம்பர்லயும் 23 என்ன ஆகுது? கேன்சல் ஆகுது. கரெக்டா? அப்போ ஃபைனல் டிவிசர் நம்மளுக்கு என்னது? 23. அதான் ஹெச்சிஎஃப். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வருது. இந்த மாதிரி சம்ஸ் கொஞ்சம் 4 டிஜிட்ஸ் கேட்கும் போது தான் டைம் கன்சியூமிங் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணவங்க தேர்ட் சம் சால்வ் பண்ணுங்க. எல்சிஎம் இது நார்மலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுதான். ஓகேவா? ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம். ஃபோர்த் சம் வந்து பாத்தீங்கன்னா டெசிமல்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி நேத்தே நம்ம இந்த மாடல் பார்த்தோமா? போடுங்க பாப்போம். ஓகே.
fourth ஒன்க்கு 6 வந்துச்சா கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஒன்ல உங்களுக்கு டெசிமல் 2 டிஜிட்ஸ் இருக்கு கரெக்டா. ஸோ அதனால நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம், 2 டிஜிட்ஸ் மாற்றும் போது 120, 24, 600. எகெயின் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப 100ஆல என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபிஃப்த் சம் ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்களா. ஸோ மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் 4, 10, 20. இந்த மாதிரி சம்ஸ்லாம் அப்படியே சால்வ் பண்ணலாம். ஸோ பார்த்தோன்னே ஹெச்சிஎஃப் தெரிஞ்சிடும். ஓகேவா, அதை வச்சு ஆப்ஷன்ல போட்டுடலாம். ஸோ எல்சிஎம் வந்து 9, 21, 63. வெரி குட். 2/63. ஸோ இதில் பார்த்தோன்னே தெரியும் பாருங்க, 4ல் காமனாக இருக்கிறதுனால 2 × 2. ஸோ அதே 2 இதுலேயும் இருக்கா, இதுலேயும் இருக்கா. ஸோ அப்போது ஆன்சர் என்னது 2. அதே மாதிரி 9ம் 63ல் வரும், 21ம் 3 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 63. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வில் டிவைட். ஸோ 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் 4 இன் ஈச் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போது இதுலேருந்து 4 மைனஸ் பண்ணும், எகெயின் இதுலேருந்தும் 4 மைனஸ் பண்ணும். தென் வர ஆன்சருக்கு ஹெச்சிஎஃப், ஏன்னா கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். தென் போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சிக்ஸ்டி எயிட் ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா. ஸோ 2 நம்பர் தானே. ஸோ ஃபைனலாக ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போடணும்.
நெக்ஸ்ட் செவன்த் பாருங்க. ஸோ இது எல்லாருக்கும் 68 ஆன்சர் வந்துச்சா? ஸோ செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா த ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ ரெண்டு நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்க 12 அண்ட் தேர் டிஃப்ரென்ஸ் இஸ் 12. ஸோ அதோட ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸும் 12ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் ஆர். ஸோ மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று கான்செப்ட் மெத்தடு, இன்னொன்று ஆப்ஷன் மெத்தட். ஸோ கான்செப்ட் மெத்தடு போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல இருந்து போங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்லாமே 12 டிஃப்ரென்ஸில் இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக ஒன் ஆர் டூ வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்தே ரெண்டு நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 66. ஸோ அப்போ மைனஸ் பண்ணும்போது 12 வருது. அதே மாதிரி 82ல் 70 போச்சுன்னா 12 தான். எகைன் 94னாலும் 12 தான். தென் இதுவும் 12 தான். அப்போது டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அடுத்தது என்ன செக் பண்ணோம்னா இந்த ரெண்டு நம்பருக்குமே ஹெச்சிஎஃப் 12 தான் வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே 2 டிஜிட் நம்பர்ஸ் தானே. ஸோ அதனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. கரெக்டாக? இப்போ அடுத்தது என்ன செக் பண்ணோம்னா ரெண்டுக்குமே ஹெச்சிஎஃப், அதாவது ஹெச்சிஎஃப் வந்து 12 தான் வருதான்றதை முதல்ல செக் பண்ணோம். இப்போ 66 நம்ம எப்படி பிரிச்சதெல்லாம் 11 இன்டூ 6ன்னு பிரிக்கலாமா? அப்போ 11 இன்டூ 6 வந்து 2 இன்டூ 3. இப்போ இதுலயே தெரிஞ்சு போச்சு. ஸோ 2 3s ஆர் என்னது 6 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் என்ன வரணும், 12 வரணும். கரெக்டா? அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஒன்று வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க 70. 70 எப்படி பிரிக்கலாம்? 7 இன்டூ 10. ஸோ 10 எப்படி பிரிக்கலாம்? 2 இன்டூ 5. இப்போ இங்கே எதுலையாவது 12 ஃபார்ம் ஆகுமா? ஆகாது. அப்போனா செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. அடுத்தது 94. ஸோ 94ன்றப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். ஸோ 94னா ஃபர்ஸ்ட் 2, 4 2s are 8, 14, தென் 7. அப்போ என்ன வருது? 47 இன்டூ 2ன்னு வருதா? ஸோ 47 அப்படின்றது ப்ரைம் நம்பர். ஸோ அப்போது தேர்ட் ஆப்ஷனும் வராது. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் 84 கொடுத்துருக்காங்களா? ஸோ 84 2ல் போட்டிங்கன்னா 42, எகெயின் 2ல் போட்டிங்கன்னா என்ன வரும்? 21. அப்போது 2 இன்டூ 2 இன்டூ எகெயின் 21 எப்படின்னா 7 3 போடலாமா? ஸோ 7 இன்டூ 3. ஓகேவா? இப்போ இதில் 3 2s are 6, 6 2s are 12 வருதா? ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். வேணும்னா 96ம் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 96 வந்து போட்டிங்கன்னா என்ன வரும்? 48, எகெயின் 48 போட்டிங்கன்னா 24, தென் 2 போட்டிங்கன்னா 8. ஸோ இது எப்படி வரும்னா 2 இன்டூ 2 இன்டூ 2, எகெயின் 2 இன்டூ 2 இன்டூ 2. சாரி 12. ஓகேவா? ஸோ 12 வரும். ஸோ எகெயின் 3ல் போட்டிங்கன்னா 4 இன்டூ 2ன்னு வரும். ஸோ 2 இன்டூ 2 இன்டூ 2, எகெயின் 3 இன்டூ 2. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயுமே காமனாக 2 2 இருக்கா? அப்புறம் ஒரு 3 இருக்கு. அப்போ 2 2s are 4, 4 3s are 12. ஓகேவா? ஆன்சர் வந்துச்சா? ஸோ இது மாதிரி ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் ஈஸி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்கும்போது நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதே மெத்தட் தான். 8th சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். அதுவும் சேம். இதுல வந்து உங்களுக்கு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 216 வரணும். ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 27 வரணும். ஸோ இதில் மொத்தமே 3 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மூணுமே இல்லைன்னா நன் ஆஃப் தி அபோவ்.
ஸோ 8 சம்க்கு ஆன்சர் வருதா செக் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே 216 வருதா, 216 தான் வரும். ஓகேவா, ஆட் பண்ணால் ஹெச்சிஎஃப் மட்டும் செக் பண்ணுங்க. வந்துச்சா? Next sum solve on ninth one. So find the greatest number which will divide 25, 73, 97 so as to leave the same remainder in each case. அப்போ ரிமைண்டரே கொடுக்காம சேம் ரிமைண்டர்னு சொன்னான்னா என்ன பண்ணும், லார்ஜர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, தென் எகெயின் 73லேருந்து 25. ஸோ மைனஸ் பண்ணி போடுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 97ல் போச்சுன்னா 7ல் 5னா 2. ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. நைன்த்துக்கு ஆன்சர் வந்துச்சா? ஸோ இது எல்லாமே காமன் 24 தான். ஸோ இது 24, இதில் 2 டைம்ஸ், இதில் 3 டைம்ஸ் வரும். கரெக்டா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24. போட்டிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன், த 3 பீசஸ் ஆஃப் டிம்பர். ஸோ இப்போ இதில் இது பாருங்க. ஸோ 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இட் ஹாவ் பி டிவைடட் இன்டு
flanks of the same length. So same அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF. then இன்னொரு keyword இங்க என்னன்னு சொல்லிட்டாங்க? greatest possible length. so greatestனாலே என்னது? HCF. so 42, 49, 63. ஓகேவா? ஸோ இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்க. செவன். ஸோ எல்லாமே பிரிக்கும் போது 49லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 49 வந்து 7ஓட ஸ்கொயர். அப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டுலேயும் 7 இருக்கான்னு செக் பண்ணால் போதும். அவ்வளோதான். ஓகேவா? 7 6 are 42, 7 9 are 63. ஸோ அப்போ HCF வந்து 7. ஸோ நெக்ஸ்ட் 11th ஒன் பாருங்க. the least number of 5 digits. அப்பனா நம்ம அந்த ஸ்டெப் வைஸ் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 1 போட்டு 4 times 0 போடணும். கரெக்டா? ஸோ when divided by, ஸோ LCM எடுக்கணும். 63, 56, 42. ஸோ LCM எடுத்துட்டு அதை டிவைட் பண்ணி ரிமைண்டர் கொண்டு வந்துட்டு எகெயின் அதை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? ரிமைண்டர் 1ன்னு கொடுத்துருக்காங்களா? தென் ஃபைனலாக அதையும் ஆட் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டா வருதான்னு சொல்லுங்க பாப்போம். 11th sum.
ஆன்சர் வந்துச்சா செக் பண்ணீங்களா? எல்சிஎம் என்ன வந்துச்சு? வெரி குட். ஓகே, இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா?